இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பள்ளிப்புறத்தின் பாதுகாவலியாகிய பனிமய மாதாவை பற்றி தியானிப்போம். 532 ஆண்டு ஆலயம் கட்டி எழுப்ப இருந்த இடத்தில பனி பொழியப்பட்டது. அது வேற எங்கேயும் கிடையாது, ரோமா தேசத்தில தான். 532 ஆண்டு ஆகஸ்ட் 4 இரவு லிபேரியஸ் திருத்தந்தையிடம் எனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று அன்னை இரவில தரிசனம் தந்தார். அதே இரவில 532 ஆண்டு ஆகஸ்ட் 4 அதே இரவில அந்த தேசத்தில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு செல்வந்தரிடம் அதே நேரத்தில பரிசுத்த மாதா காட்சியளித்து, எனக்காக நீ ஒரு கோயில் கட்ட வேண்டும், நீ கோயில் கட்டினால் குழந்தை இல்லாமல் இருக்கிற உனக்கு ஒரு குழந்தையை நான் பரிசாக தருவேன் என்று அன்னை காட்சியளித்து சொன்னார். ஆனால் எந்த இடத்தில மாதா கோயில் கட்ட வேண்டும் என்று தெரியல. அடுத்த நாள் திருத்தந்தை லிபேரியூஸ் எந்த இடத்தில பரிசுத்த மாதாவுக்கு கோயில் கட்டலாம் என்று பாரத்தோடு சங்கடத்தோடு நின்று கொண்டிருந்த பொழுது, பனிக்காலம் அல்லாத காலகட்டத்தில விண்ணகத்திலிருந்து பனி பொழியப்பட்டு, இதுதான் கட்ட வேண்டிய கோயில் கட்ட வேண்டிய இடம் என்று பரிசுத்த மாதா காண்பிச்சு கொடுத்தார். ரோமில பனி பொழிந்த அதே அன்னை ஒரு சில காலங்களுக்கு பிறகு பனி பொழிந்து ஒரு தேசத்தை முழுவதும் பாதுகாத்தார். அந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களை போரிலிருந்து ஆபத்திலிருந்து விடுவித்தார். இது 18ஆம் நூற்றாண்டில தான். திப்பு சுல்தான் படையெடுத்து வரும் பொழுது அவர்கள் பயந்தார்கள். தங்களது பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள், ஆண்கள் வாளால் கொலை செய்யப்படுவார்கள். இவ்வளவு காலம் தங்கள் தஞ்சம் புகுந்து ஜெபித்து கொண்டிருந்த கோயில் தரைமட்டமாக்கப்படும். என்ன செய்வது, யாரிடம் உதவிக்காக போகுவது என்று தெரியாமல் இருந்த கிறிஸ்தவ பெண்கள் 8 நாள் மாதாவின் மகிமைக்காக தவமிருந்து ஜபமிருந்து ஜபமால ஜெபித்து அன்னையின் உதவிக்காக வேண்டினார்கள். அப்பொழுதுதான் அதிசயம் நடந்தது. வானிலிருந்து பனிமழை பொழிந்து அந்த தேசத்தை அன்னை சூழ்ந்து நின்று பாதுகாத்தார். பனி பொழிந்தனால அந்த தேசத்தை அணுக திப்பு சுல்தானையும் அவருடைய படைகளுக்கு முடியாமல் போயிடுச்சு. உனக்கு எதிராக சோதனைகள் வரலாம், உன் குடும்பத்துக்கு எதிராக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீ அன்னையின் மாசற்றத்திற்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அன்னையின் நீல மேடாலைக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, ஜெபமால கரங்கள் எடுத்து ஜெபிக்கும் பொழுது, அன்னை பனியாக உன்னை சூழ்ந்து நின்று பாதுகாக்கும். பள்ளிப்புறம் கோயில்ல ஒரு பாஸ்கா திருவிழா நாளில நடந்த ஒரு அற்புதத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். பள்ளிப்புறம் கோயில்ல ஒரு பாஸ்கா திருவிழா நாளில அன்னைக்கு ஈவினிங் மாசுக்காக திருப்பதிக்காக மக்கள் தயாரித்துக் கொண்டிருந்தனர். அப்படி தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெரிய மழை பெய்தது. பயங்கரமான இடி, பயங்கரமான மின்னல். அந்த கோயிலின் மீது மின்னல் வந்து அப்படியே தாக்கியது. ஆனால் எந்த மகனுக்கும் ஆபத்து வரல. மின்னல் தாக்கியது அன்னியின் கிரீடத்தில்தான். அன்னியின் கிரீடம் கீழே விழுந்து உடைஞ்சது. உனக்கு எதிராக வருகின்ற ஆபத்துகள் நான் உடலில் தாங்கிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஆபத்து வராது என்று சொல்லிட்டு அன்னை மக்களை பாதுகாத்தார். அன்னின் கிரீடம் மட்டும் கீழே விழுந்து உடைஞ்சது. ஆபத்துகள் எல்லாம் எனக்கு, ஆனால் உங்களுக்கு யாருக்கும் எந்த ஆபத்து வராது என்று அன்னை அந்த இடத்தை பாதுகாத்தார். இதுதான் பள்ளிப்புறம் தேசத்தில, கொச்சின் என்று சொல்லப்படுகிற இடத்துல பள்ளிப்புறம் தேசத்தில வீற்றிருக்கின்ற பனிமய மாதா.
பரிசுத பனிமய மாதாவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆபத்துகளில் துணை நிற்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். பரிசுத தேவமாதா, பனி பொழிந்து பாதுகாத்தது கட்டடத்தை மட்டுமன்று, மாறாக உன் கிறிஸ்தவ நம்பிக்கையையும் கூட தான். கரங்கள் கும்பிடுவோம், ஜெபிப்போம். பரிசுத தேவமாதாவே, பனி பொழிந்து ஒரு தேசத்தை பாதுகாத்தது போல எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையும் உமது இறை அன்பில் மூடி பாதுகாத்தருளும். கட்டடத்தை மட்டுமன்று, எங்களது நம்பிக்கையும் பனிபொழிந்து பாதுகாத்தருளும். நம்பிக்கையின் அடையாளங்களோடு, ஆழமான நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை அணுகி செல்ல, விண்ணகம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த மாதாவே எங்களுக்கு துணை புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.